சார் எனக்கு கிட்னியில் உப்பு இருக்குது, கிட்னி சுருங்கிட்டு இருக்குதுன்னாங்க. அது வந்து நிறைய இடத்துல போய் பார்த்தோம். ஒரு 4-5 இடத்துல பார்த்துருப்பேன். அதுதான் கிட்னி வந்து சுருங்கிட்டு இருக்கு ஃபுல்லாக. கிட்னியில் வந்து உப்பு இருக்குது, அதனால பிபி கண்ட்ரோல் ஆக மாட்டுதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் டயட் வந்து மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஸ்டேஜ் 4 இருந்தாலும் சரி, ஸ்டேஜ் இருந்தாலும் அது படிப்படியாக ரிவர்ஸ் பண்ண முடியும். கால் கையெல்லாம் ஊதிக்கும், மூஞ்சி பெருசாக ஊதிச்சு, கழுத்து நரம்பெல்லாம் வலி, தலை மண்டை வலி இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மருந்து தொடர்ந்து இதை சாப்பிடணும், கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். இப்போ யூரின் எல்லாம் எப்படி போகுது உங்களுக்கு? யூரின் நல்லா ஃப்ரீயாக போகுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா நாகேந்திரனா இருக்காரு. இவருக்கு கிட்னி ஃபெயிலியர் 3வது ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ எப்படி இருக்காரு, முன்ன எப்படி இருந்தாரு, ஈச் ஆஃபர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்ற எல்லா தகவலும் இந்த வீடியோல பார்க்க வரேன். அதனால கிட்னி ஃபெயிலியர் இருக்கா பயப்படவே வேண்டாம். சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சை இருக்கு. வாங்க அது என்னடா இந்த காணொலியில் பார்க்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சார். அண்ணா உங்க பேரு? பேர் நாகேந்திரன் சார். நாகேந்திரனா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? சார் எனக்கு கிட்னியில் உப்பு இருக்குது, கிட்னி சுருங்கிட்டு இருக்குதுன்னாங்க. அது வந்து நிறைய இடத்துல போய் பார்த்தோம். நிறைய இடத்துல எவ்வளவு இடத்துல பார்த்திருப்பீங்க? ஒரு 4-5 இடத்துல பார்த்துருப்பேன். அங்க என்னென்ன சொன்னாங்க? அதான் கிட்னி வந்து ஃபுல்லாக சுருங்கிட்டு இருக்கு, பிபி வந்து கண்ட்ரோல் ஆகல, உப்பு வந்து நிறைய இருக்கு கிட்னிலன்னு சொன்னாங்க. கிட்னி வந்து அதான் ரொம்ப கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நானும் ஒரு 4-5 இடத்துல இந்த மாதிரி போய் பார்த்தேன். எங்கேயும் எனக்கு செட் ஆகல. அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு? அதுதான் கிட்னி வந்து சுருங்கிட்டு இருக்கு ஃபுல்லா, கிட்னியில் வந்து உப்பு இருக்கு, அதனால பிபி கண்ட்ரோல் ஆக மாட்டுதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி இப்படி எல்லாம் நீங்க போய் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கல்ல, ஆமா, உடம்புல என்ன பிரச்சனைகள் அதிகமாச்சு? உடம்புல வந்து பிரச்சனை வந்துனாக்கா கால் கையெல்லாம் ஊதிக்கும், மூஞ்சி பெருசா ஊதிச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து பின்னால இடுப்பு வலி, கழுத்து நரம்பெல்லாம் வலி, தலை மண்டை வலி இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து சார் கடை பார்த்து பிறகு மருந்து சாப்பிட்டு கை கால் வீக்கெல்லாம் கம்மியாயிடுச்சு. கழுத்து நரம்பு வலி, இந்த மண்டை வலி இதெல்லாம் வந்து பக்காவாக கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மருந்து தொடர்ந்து இதை சாப்பிடணும், கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். இப்போ யூரின் எல்லாம் எப்படி போகுது உங்களுக்கு? யூரின் நல்லா ஃப்ரீயாக போகுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. முன்ன எப்படி இருந்தது? முன்ன வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிடுச்சு, ஃபுல்லாக எல்லோ கலரில் போவோம். இப்போ வந்து ஒயிட்டாக போகுது. ஒரு நாளைக்கு 7-8 தடவை யூரின் போகிறேன். பிபி வந்து 150 வந்துக்குது இப்போதான் வந்திருக்கு. ஆமாம், சூப்பர். நேர்களே அந்த ரிப்போர்ட் பாருங்க, சார் காமிக்கிறாரு. சார் ஆக்சுவலாக இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி வந்து சுருக்கம் சொல்லி சொல்றாங்க. கிட்னி சுருக்கம். ஆமா, அதாவது ரேஸ்டு ரீனல் பெரன்கைமல் எக்கோஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன் பேரு. அதே மாதிரி கிட்னி வந்து லெஃப்ட் கிட்னி சுருக்கம் அடைஞ்சு கிரேட் 3 மெடிக்கல் ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவர் வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 4 வந்து ரீச் ஆயிடுச்சு. அது 3A கிரேட் 3A கீழே வந்து வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபர்தரா வந்து கிரியேட்டின் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணணும்னா டயட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இன்கேஸ் 7 ரீச் ஆகும்போது டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் ட்ரீட்மெண்ட் 2 months எடுத்திருக்காரு. பழைய ரிப்போர்ட்ஸ்ல நிறைய இடத்துல பார்த்து அதெல்லாம் வந்து சொன்னாரு. இப்போ வரும்போது நம்ம டெஸ்ட் எடுத்தோம். இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரேட் 3 தான் வந்து இருக்கு, அந்த அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு. அதே மாதிரி குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து இவருக்கு ஆக்சுவலா எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 27 தான் இருந்தது. இவர் கிரியேட்டின் வந்து எலிவேட்டடா 4.8 இருந்தது, நியர்லி 5. இப்போ வந்து அவருக்கு கிரியேட்டின் குறைஞ்சிருக்கு. GFR குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் சொல்லுவோம், அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 36 வந்து வந்திருக்கு. ஸோ இவருக்கு வந்து 27 வந்து 36 வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி கிரியேட்டின் வந்து குறைஞ்சிருக்கு. குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து இவருக்கு வரும்போது 27 தான் இருந்தது. இப்போ இவருக்கு கிரியேட்டினும் குறைச்சிருக்கோம். இவரோட உடம்புல என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும், என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு இவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் வந்து 36 வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ எப்போ வந்து கிட்னி வந்து சுருக்கம் அடைஞ்சிருக்கு, அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சில பேர் சொல்றாங்க. ஆனால் எல்லா மருத்துவ முறைகளையும் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டு, ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் டயட் வந்து மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஸ்டேஜ் 4 இருந்தாலும் சரி, ஸ்டேஜ் இருந்தாலும் அது படிப்படியாக ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ கிரியேட்டின் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இவருக்கு கிரியேட்டின் வந்து முதல்ல 4.5 சொன்னா, இப்போ ட்ரீட்மெண்ட் 2 months எடுத்து பார்த்தீங்கன்னா சீரம் கிரியேட்டின் வந்து 2.5 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி யூரியா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 45 கிட்ட வந்து முதல்ல வந்து மோர் தென் 100 கிட்ட இருந்தது. யூரிக் ஆசிடுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 12 வந்திருக்கு. எதனால இந்த மாதிரி கண்டிஷன் அப்படின்னா
அவருக்கு வந்து கிட்னி வந்து சுருக்கம் அடிச்சு கிட்னியால டோட்டலா வந்து ஃபில்டர் பண்றோட திறன் வந்து இழந்துருச்சு. ஸோ இவருக்கு மெடிகேஷன் மட்டும் இல்லாம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது அவரோட பிளட் ப்ரெஷரை வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் கொண்டு வரோம். சைமல்டேனியஸ்லி கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வந்து இம்ப்ரூவ் பண்றோம். யூரியா கிரியேட்டினுமே வந்து அது ஒரு படிப்படியா வந்து அவருக்கு வந்து கண்ட்ரோல் வந்துருச்சு. ஸோ இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் மெடிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்கக்கூடிய மெடிகேஷன்ஸ் வந்து சித்த மருத்துவர்கள் கொடுத்தாங்க. நம்ம நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ல என்ன டைப் ஆஃப் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அவர் வந்து பண்ணணும், எந்த நேரத்துக்கு என்ன சாப்பிடணும், எந்த விகிதாச்சாரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் கொண்டு வரும்போது அவருக்கு ஸ்லீப் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. அது மாதிரி பாடியில் அசௌகரியம் எல்லாம் சரியாகி அவருக்கு வந்து கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகி இப்போ யூரியா கிரியேட்டின் எல்லாமே வந்து கண்ட்ரோலுக்கு வந்து வந்துருச்சு. இன்னமும் அவர் ஸ்ட்ரிக்ட் டயட்டில் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். ஃபர்தராக வந்து கிரியாட்டின் வந்து குறையும், யூரியா மற்றும் யூரிக் ஆசிட் லெவல் வந்து இன்னும் வந்து கண்ட்ரோலுக்கு வந்து வரணும். இது வந்து ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 2 வந்து மாறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எப்போ வந்து கிட்னி வந்து ஷ்ரிங்க் ஆகுதோ அப்போ கொஞ்சம் அது டைம் ஆகும் ரெக்கவரி ஆகிறதுக்கு. அப்போ இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இவருக்கு என்னெல்லாம் நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்தோம். L-arginine, L-carnitine சொல்லக்கூடிய அந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ், அதே மாதிரி லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லக்கூடிய வெண்டைக்காய் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ரீஅமைப்பு வந்து பண்ணோம். கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் வந்து மாற்றக்கூடிய வந்து ஆற்றல் இருக்கு. ப்ரொக்கோலி கொடுத்தோம், ப்ரொக்கோலி வந்து ஆட் பண்ணோம். சில பேர் வந்து ப்ரொக்கோலி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்றாங்க. பட் இவரோட கண்டிஷன்ல நம்ம எல்லாம் டயக்னோஸ் பண்ணி ப்ராப்பர் சயின்டிஃபிக் எவிடன்ஸோட தான் பண்ணியிருக்கோம். நீங்க ஜேர்னல் பப்ளிகேஷன் ஆன்லைன்ல நீங்க போய் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் சாப்பிட்றதுனால மைட்டோகாண்ட்ரியா வந்து எப்படி ரெக்கவரி பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஆஸ்ட்ரக்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட், அது நீங்க வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. FSA சர்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அது வந்து கேப்சூல் ஃபார்மாகவே உங்களுக்கு அவைலபிள். டாக்டரோட ஆலோசனைப்படி நீங்க ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கும் போது கண்டிப்பா வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது சார்ந்த கிட்னி ரிலேட்டட் ஃபெயிலியர், மெடிக்கல் ரினல் டிசீஸ் நீங்க சொல்லக்கூடிய கண்டிஷன் நீங்க ரிகவரி ஆகிறதுக்கு அற்புதமா எவ்வளவு ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்து. ஏன்னா அதாவது EGFR வந்து கம்பல்சரி பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியருக்கு சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சை இருக்கு. நீங்க அருகில் இருக்கிற ஒரு சித்தா டாக்டர் போயிட்டு ப்ராப்பரா உங்க கிட்னி ஃபெயிலியரா யோசிக்கவே வேண்டாம், அவங்க கிட்ட போயிட்டு ப்ராப்பரா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது படிப்படியா உங்களை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துட முடியும். இல்ல அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கால் பண்ணிட்டு இந்த கிளினிக் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.